வெல்கம் டு மை கிச்சன். சிம்பிளான வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா காம்பு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் அதையும் குறப்பாக அரைச்சி அதில் வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர் நல்லா அதையும் போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நான் ஊற வைக்கலாம் இல்லை, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக அந்த மசாலாவோட சேர்த்து கிளறுங்க, அரிசி உடையாமல். 3 டம்ளர் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போயுமே சுடுதண்ணி தான் ஊற்றுவேன், அரை டம்ளர் சேர்த்தே தான் நான் ஊற்றுவேன். அதோடு ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போதுமா என்னென்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. நான் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டேன். காலை டிஃபன் அவனுக்கு ஓட்ஸு அதையும் எடுத்து வச்சாச்சு. 2 டப்பா பிரியாணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆனியன் ரைத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி